Hey guys, welcome back. This is Adit. இந்த கிளாஸ் மூலமாக நாங்க எழுவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிளிப்லாப் தர்க்க சுற்றின் முழுமையான செயற்பாட்டை நாங்க பார்க்க இருக்கிறோம். ரைட், உங்களுக்கு தெரியும் கடந்த வருடம் அதாவது 2023ஆம் ஆண்டு எங்களோட பரீட்சை வினாத்தாள்ல முதலாவது எஸ்ஏ எங்களுக்கு லொஜிகேட்ஸ். அந்த லொஜிகேட்ஸ்ல சி என்கிற ஒரு பாட்டுல எங்களுக்கு இந்த ஃபிளிப்லாப் தொடர்பான வினா வந்திருக்கு. அதிகமான மாணவர்கள் ஃபிளிப்லாப் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. அப்ப அவங்களோட வேண்டுகோளுக்கு நாங்க இந்த வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்றேன். ஸோ கைஸ், உங்களுக்கு ஃபிளிப்லாப் இது வரைக்கும் தெரியல அப்படின்னு சொன்னா மறக்காம நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா இந்த வீடியோவை பாருங்க. நான் 100% கேரண்டி பண்ணுவேன், கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். ரைட், ஸோ முதலாவது நாங்கள் ஃபிளிப்லாப்புக்கு போக முதல் பிள்ளைகள் தர்க்க சுற்றுல 2 விதமான தர்க்க சுற்றுகள் காணப்படுகின்றன. அதுல ஒன்று சேர்மான தர்க்க சுற்று, ஒன்று சேர்மானம். சேர்மானம் அப்படின்னு சொன்னா சேர்மான தர்க்க சுற்று. இந்த சேர்மான தர்க்க சுற்றுங்கிறது இங்கிலீஷ்ல நாங்க சொல்லுவோம் கம்பினேஷனல் லாஜிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி, லாஜிக் சர்க்யூட். சேர்மான தர்க்க சுற்று. இன்னும் ஒரு விதமான தர்க்க சுற்று இருக்கு பிள்ளைகள், இதை நாங்க சொல்லுவோம் தொடரியல் தர்க்க சுற்று. தொடரியல் தொடரியல் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல நாங்க சொல்லுவோம் சீக்வென்சியல் லாஜிக் சர்க்யூட். இதுல சேர்மான தர்க்க சுற்றுங்கிறது பிள்ளைகள் ஒரு சுற்றின் விளைவானது, ஒரு சுற்றின் மூலமாக கிடைக்கின்ற வெளியீடானது அந்த சுற்றுக்கு குறித்த சமயம் வழங்கப்படுகின்ற உள்ளீடுகளால மாத்திரம் தீர்மானிக்கப்படுமாக இருந்தால் அத்தகைய சுற்றுக்கள் அனைத்துமே சேர்மான தர்க்க சுற்று. இன்னும் இலகுவனா சொல்லணுமாக இருந்தா, இதற்கு முன்னர் நாங்க படிச்ச அண்ட் கேட், ஆர் கேட், இவங்க எல்லாம் யாரா இருப்பாங்கன்னா சேர்மான தர்க்க சுற்று பிள்ளைகள். உதாரணமா காட்டுறோம் பாருங்க. இப்ப உங்கள்கிட்ட ஒரு அண்ட் கேட் ஒன்று இருக்கு, கிளியர். இந்த அண்ட் கேட்ல நான் ஏ மற்றும் பி என்பதை இன்புட்டா கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு தெரியும் தர்க்கவியல் ரீதியாக பெருக்கும். ஏயும் பியும் பெருக்கப்பட்டா வார ஆன்சர் ஏ இன்டு பி. அப்ப இந்த விளைவை யார் எங்களுக்கு தீர்மானிச்சிருக்கின்றால் இந்த டைம் நான் வழங்கின இன்புட். உதாரணமா இதற்கு பதிலாக பிள்ளைகள் நான் வந்து ஒரு நாட் கேட்டை வழங்குறேன் பாருங்க. ஏக்கு பதிலாக நான் ஏ பாரை கொடுக்குறேன், அண்ட் தென் பிக்கு பதிலாக நான் சியை கொடுக்குறேன். ஓகே, இப்ப இந்த டைம் பாத்தீங்களா இருந்தா நான் ஒரு அண்ட் கேட்டை கூடாக ஏ இந்த பாரையும் சியையும் வழங்கினா இந்த டைம் எனக்கு வார விளைவு யாரா இருக்குமெண்டா பிள்ளைகள் ஏ பார் இன்டு சி. கிளியர்? சோ இப்படியான சுற்றுகள் இந்த விளைவை நீங்க பாருங்க. நான் என்ன இன்புட்டை வழங்குறனோ அந்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த அவுட்புட் ஆனது தீர்மானிக்கப்படுது. ரைட், அந்த பிரசன்ட் இன்புட்ல மாத்திரமே தீர்மானிக்கப்படுது. இதை நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் சேர்மான தர்க்க சுற்று. ஆனா தொடரியல் தர்க்க சுற்றுங்கிறது எங்கட சேர்மான தர்க்க சுற்றோட பிள்ளைகள் மெமரி என்கிற ஒரு நினைவக பகுதி சேர்ந்திருக்கும். சேர்மான தர்க்க சுற்றுன்னு நாங்க வளமையா பார்த்த மாதிரி நாங்க வழங்குற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகள் அந்த விளைவானது தீர்மானிக்கப்படும். ஆனா தொடரியல் தர்க்க சுற்றுல இதனூடாக கிடைக்கிற விளைவானது குறித்த சமயம் நாங்க வழங்குற உள்ளீட்டுல மட்டும் இல்லாம இதற்கு முன்னர் வந்த அந்த வெளியீடுங்களோட பாஸ்ட் அவுட்புட் இருக்கு பிள்ளைகள், அந்த பாஸ்ட் அவுட்புட்லையும் சேர்ந்துதான் தங்கி இருக்கும். கிளியர்? வெரி சிம்பிள். இதுல பாருங்க, நாங்க ஒரு உள்ளீடு ஒன்று வழங்குறோம் பிள்ளைகள். எக்ஸாம்பிள் வந்து என் அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்க. என் என்கிற இன்புட்டை வழங்குறேன், எங்களுக்கு எம் என்கிற அவுட்புட் எங்களுக்கு கிடைக்கதாக வச்சுக்கோங்க. இது எங்கட சேர்மான தர்க்க சுற்று. ஷார்ட்டா நான் வந்து கம்பினேஷனல் செய்யக்கூடதுக்காக சிசி அப்படின்னு போடுறேன். இது எங்கட நினைவக பகுதி பிள்ளைகள். நினைவகம்ங்கிறதால நான் இது மெமரி பார்ட் என்கிறது சொல்லி நான் ஸ்டோர் பண்றேன். டன். நான் என்னங்கிற உள்ளீட்டை வழங்கினால் இந்த உள்ளீட்டுக்கு அமைவாக எனக்கு எம் என்கிற விளைவு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. தொடரியல் தர்க்க சுற்றானது இது அவுட் பண்ணது மட்டும் இல்லாம பிள்ளைகள் இந்த அவுட்புட் எங்களுக்கு மீண்டும் அந்த குறித்த சுற்றுக்கு இன்புட்டாக வழங்கும். ஸோ அந்த இன்புட் எங்களுக்கு மீண்டும் வழங்கணும் என்று சொன்னா எங்களுக்கு கடந்த அவுட்புட்டை தற்காலிகமாக சேமிக்கத்தானே வேணும். அதற்காக அது என்ன பண்ணுமெண்டா பிள்ளைகள், எங்களோட முன்னைய நிலைகளை வந்து சேமிக்கிறதுக்காக, ப்ரீவியஸ் ஸ்டேட்டை வந்து எனக்கு ஸ்டோர் பண்றதுக்காக ஒரு மெமரி பார்ட்டை வந்து பயன்படுத்தும். அப்ப எம்ம வெளியீடு செஞ்ச பிறகு அந்த எம்மானது அப்படியே இங்க வந்து மெமரியில வந்து சேமிக்கப்பட்டு பின்னர் அந்த எம்மானது மீண்டும் இந்த செய்கூட்டுக்கு வந்து உள்ளீடாக வழங்கப்படும். சோ இந்த செய்கூட்டால கிடைக்கிற விளைவானது பிள்ளைகள் தற்சமயம் நாங்க வழங்குற உள்ளீட்டுல மட்டும் இல்லாம இதற்கு முன்னர் வந்த அவுட்புட்லையும் சேர்ந்துதான் எங்களுக்கு தங்கியிருக்கு, சேர்ந்துதான் தீர்மானிக்கப்படுகிறது. அதனால இப்படியான செய்கூட்ஸை நாங்க சொல்லுவோம் தொடரியல் தர்க்க சுற்று அப்படின்னு சொல்லி. கிளியர்? இந்த தொடரியல் தர்க்க சுற்றுக்கு ஒரு உதாரணம் தான் பிள்ளைகள் நாங்க இன்றைக்கு படிக்க போற எழுவீழ் அல்லது எழு விளைவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளிப் ஃப்ளாப் என்கிற ஒரு செய்கூட். பிளிப் ஃப்ளாப். இந்த பிளிப் ஃப்ளாப் ஆனது இப்படியான ஒரு மெமரி பார்ட்டை கொண்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு சிம்பிளான ஒரு செய்கூட் பிள்ளைகள். இது நிறைய பேர் கஷ்டம் இங்குவாங்க, இது கஷ்டம் இல்லை, கடும் சிம்பிள்.
இந்த ஃபிளிப் ஃப்ளாப்ல நாங்க இன்னைக்கு சிலபஸ்ல படிக்க போறது பிள்ளைகள் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப். எஸ்ஆர் எப்படின்னு சொன்னா எஸ்ங்கிறது செட் என்கிற நிலை, ஆர் என்கிறது ரீசெட் என்கிற நிலை. ஆகவே செட் ரீசெட் என்கிற ஃபிளிப் ஃப்ளாப்பை தான் இன்னைக்கு நாங்க லேர்ன் பண்ண போறோம். ஓகே ரைட். உதாரணமா கவனிச்சுக்கோங்க, எங்களுக்கு ஒரு சீக்வென்ஸ் இருக்கு பிள்ளைகள். இதை நாங்க அந்த சீக்வென்ஷியல் சீக்வென்ட் எடுப்போமா? ரைட், சீக்வென்ஷியல் சீக்வென்ட். இதுக்கு நாங்க ஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு இன்புட் நாங்க வழங்குவோம். எஸ் மற்றும் ஆர், செட் மற்றும் ரீசெட் ஆகிய ரெண்டு நிலைகள். இந்த தொடரியல் தர்க்க சுற்றானது பிள்ளைகள் எஸ்ஆர் என்பவற்றை இன்புட்டாக எடுத்து கியூ மற்றும் கியூ பார் என்கிறத எங்களுக்கு வெளியீடாக தரும். எஸ் மாறும் எங்களுக்கு இன்புட்டாக இருக்கும், கியூவும் கியூ பாரும் எங்களுக்கு அவுட்புட்டாக இருக்கும் பிள்ளைகள். ரைட். இப்படியான ஒரு சிம்பிளான தொடரியல் தர்க்க சுற்று யாரா இருக்குமாக இருந்தா எங்களுக்கான ஃபிளிப் ஃப்ளாப். ரைட். இந்த ஃபிளிப் ஃப்ளாப் பிள்ளைகள் நாங்க இரண்டு விதமான தர்க்க படலைகளை கொண்டு, கேட்ஸை கொண்டு நாங்க கட்டமைக்கலாம். ஒன்று நேண்ட் கேட், மற்றது நார் கேட். நார் கிளியர். ஸோ நான் இந்த கிளாஸ் மூலமாக பிள்ளைகள் உங்களுக்கு ரெண்டு கேட்டை பயன்படுத்தியும் கட்டமைக்க போறேன். நேண்டை பயன்படுத்தி எவ்வாறு கட்டமைக்கிறது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கு, உண்மை அட்டவணைகளை நாங்க எவ்வாறு அதுக்கு வடிவமைக்கலாம், எல்லாத்தையும் வெரி கிளியரா சொல்ல போறோம். அழகா விளங்கிடுங்க. இது கட்டும் சிம்பிளான ஒரு பார்ட் பிள்ளைகள். ஸோ நான் வந்து சேர்க்கொடுக்கிறதுக்காக நேண்ட் கேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். நேண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நேண்டோட வடிவம் வந்து அண்ட் கேட்டோட ஒரு நாட் கேட் சேர்ந்தது யாரா இருக்கும்னா நேண்ட் கேட். நீங்க ஏஐயும் பிஐயும் உள்ளிட்டா வழங்கினா பிள்ளைகள் உங்களுக்கு கிடைக்கிற ஃபைனல் ரிசல்ட் ஏபி முழுவதின் பாராக இருக்கும். நேண்ட் வந்து பெருக்கி போட்டு பார் போடும் பிள்ளைகள். வெரி சிம்பிள். ஸோ இங்க பாத்துக்கோங்க, இப்போ நான் வந்து ஒரு நேண்ட் எடுக்கேன். சி, இதங்கட முதலாவது நேண்ட். ஃபைன். அதே மாதிரி இன்னும் ஒரு நேண்ட் எடுக்கும் பாருங்க, இதங்கட அடுத்த நேண்ட். நாங்க ஃபிளிப் ஃப்ளாப்பா கட்டமைக்கிற டைம் பிள்ளைகள் அதுக்கான இன்புட்ஸை வழங்குற மெத்தடை பார்த்துக்கோங்க. வெரி சிம்பிள். இதங்கட ரெண்டு நேண்ட். இது எஸ் என்கிற நிலை, இது யார் எங்களுக்கு ஆர் என்கிற நிலை. இது எங்களுக்கு கியூ என்கிற அவுட்புட், இது எங்களுக்கு கியூ பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவுட்புட். ஸோ இதால அவுட் ஆகுறது பிள்ளைகள் எனக்கு இங்க இன்புட்டா மாறும். கிளியர். இதால அவுட்புட்டா வருது எங்களுக்கு மீண்டும் இங்க இன்புட்டா போகுது. அதே மாதிரி இங்க எனக்கு அவுட்புட்டா வருது பிள்ளைகள் எங்களுக்கு எங்க இன்புட்டா போகும்னு சொன்னா இந்த கேட்டுக்கு எனக்கு இன்புட்டா போகும். பாருங்க, இங்க நாங்க உள்ளீடா வழங்குறது பிள்ளைகள் இங்கால எனக்கு விளைவை தந்து அந்த விளைவானது மீண்டும் எனக்கு இங்கால போகுது. ஓகே, நாங்க இன்புட் பண்றது அவுட்புட்டா வந்து அந்த அவுட்புட் ஆனது மீண்டும் எனக்கு இங்க போகுது. அதே மாதிரி இவரு கூட வர அவுட்புட் ஆனது மீண்டும் எங்களுக்கு எங்க போகுது பிள்ளைகள் இங்க போகுது. ரைட். இதற்கான ட்ரூத் டேபிள் மூலமாக நாங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ட்ரூத் டேபிள் நான் எங்கால போறோம் பாருங்க. எஸ் என்று சொல்லி ஒரு இன்புட் இருக்கு, ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு இன்புட் இருக்கு. ஃபைன். எங்களுக்கு கிடைக்கிற விளைவுகள் பிள்ளைகள் ரெண்டு. ஒன்று கியூ என்கிற விளைவு, ரெண்டாவது கியூ பார் என்கிற விளைவு. நான் நிலைகளை காட்டுவதற்காக ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் எடுக்கேன். ரைட். ஸோ எங்களுக்கு இரண்டு உள்ளீடுகள் இருந்த பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் 4 நிலைகள் எங்களுக்கு வரப்போகுது. பிகாஸ் 2 2 அடுக்கு 4. அந்த 4 நிலைகளுக்கான பைனரி பெருமானத்தை காட்டுறதுக்காக நான் 4 வரிகளை போடுறேன். ஓகேவா? ரைட். ஸோ இந்த டேபிள் மூலமாக வெரி சிம்பிளா நாங்க பார்க்கலாம் பாருங்க. இங்க நான் போறோம் பாருங்க 0101. அதுக்கு முன்னுக்கு பிள்ளைகள் 0011. நீங்க 1010 போட்டா முன்னுக்கு யாரை போடுங்க 1100 போடுங்க. சிம்பிள். ரைட். நாங்க ஒவ்வொரு நிலைகளாக உள்ளிட்ட வழங்கி பிள்ளைகள் அதுக்கான அவுட்புட்டை வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுல முதலாவது நிலைகளை பார்த்துக்கோங்க. இந்த முதலாவது நிலையில எஸ்ஸுக்கு 0, ஆருக்கு 0 போகுது பிள்ளைகள். எஸ்ஸுக்கு 0 போகுது, ஆருக்கும் என்ன போகுது 0 போகுது. ஸோ இங்க ஒரே இன்புட் போகுது பாருங்க. அந்த ஒரு இன்புட் எங்களுக்கு நேண்ட் கூட போகும்டா பிள்ளைகள். நேண்ட் வந்து பெருக்கி பாரா மாத்துறது தானே, பெருக்கி போட்டு நாட் போறது தானே. வெரி சிம்பிள். ஸோ 0 தான் எனக்கு போகுது, ஒரு இன்புட் தான் போகுது. அந்த 0 அங்கால எனக்கு நொட் ஆயினா பிள்ளைகள் கியூ மூலமாக எனக்கு கிடைக்கிற அவுட்புட் என்ன 1. 0 அங்கால நொட் ஆயினா கியூக்கு வர அவுட்புட் என்ன பிள்ளைகள் 1. அந்த 1 ஆனது பிள்ளைகள் எனக்கு மீண்டும் எங்க போகும் தெரியுமா? அப்படியே இங்க வரப்போகுது பாருங்க, அப்படியே இங்க வரப்போகுது. திரும்ப சொல்றோம் பாருங்க. நாங்க 0 வழங்குறோம், அந்த 0 அங்கால நொட் ஆயினா பிள்ளைகள் 1. அந்த 1 எங்களை போகுது அப்படியே கியூட ரிசல்ட் எனக்கு 1 வந்த பிறகு அந்த 1 எங்க போகுது இங்க போகுது. இப்ப சொல்லுங்க, இவர் கூட 1 வருது. 1ஐயும் 0ஐயும் பெருக்கினா பிள்ளைகள் 0, 0 பார் எங்களுக்கு என்ன 1. அப்ப கியூ பார் கூட கிடைக்கிற பெருமானம் என்ன 1. கிளியர். வந்த பெருமானம் எங்களுக்கு 1. அந்த 1ஓட 0வை நாங்க மல்டிப்ளை பண்ணா பிள்ளைகள் 0, 0ஓட பார் எங்களுக்கு என்ன 1. அப்ப கியூ பார் மூலமாக கிடைக்கும் பெருமானம் எங்களுக்கு 1. இந்த 1 ஆனது அப்படியே எங்களுக்கு மேல போகும். அப்படியே மேல போயிட்டு இங்க வந்து பார்க்குமாக இருந்தா இங்க எனக்கு 1 வரப்போகுது பிள்ளைகள். 0ஓட 1 பெருக்குனா 0, 0ஓட பார் எனக்கு என்ன 1. ஸோ கியூட பெருமானம் எங்களுக்கு என்ன 1. கன்ஃபார்ம்.
ரைட், சிம்பிளா நாங்க போட்டு பார்க்க போறோம். தென் அடுத்த ஸ்டேட்டை பாருங்க. எஸ்ஸுக்கு எங்களுக்கு 0 போகுது பிள்ளைகள். எஸ்ஸுக்கு 0 போகுது. தென் ஆருக்கு என்ன போகுது? 1 போகுது. 0 அங்க நொட்டா என்ன பிள்ளைகள்? வார பெருமானம் என்ன? 1. ஸோ கியூ மூலமாக எங்களுக்கு வாரது பிள்ளைகள் 1. அந்த 1 ஆனது அப்படியே எங்களுக்கு கீழே போகுது, ரைட்? 1 ஆனது அப்படியே எங்க வருது? அப்படியே எங்கால வருது 1. 1 வந்தால் ஒன்றோட ஒன்றை பெருக்குன பிள்ளைகள் உண்டு. ஒன்றோட பார் எங்களுக்கு என்ன? 0. ஸோ கியூட பார் எங்களுக்கு என்ன பிள்ளைகள்? 0. அந்த 0 அப்படியே எங்களுக்கு மேல போகும் பாருங்க. மேல போனா இங்க எனக்கு 0. 0வோட 0 பெருக்குனா 0, 0ட பார் என்ன பிள்ளைகள்? 1. ஸோ கியூட விளைவு என்ன எங்களுக்கு? 1. இதுக்கு பிறகு பார்த்துக்கோங்க, எங்களுக்கு அடுத்த 3வது ஸ்டெப்ஸ்ல பிள்ளைகள் எஸ்ஸுக்கு 1 போகுது. சி, எஸ்ஸுக்கு 1 போகுது. ஆருக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 0 போகுது. ரைட். அந்த 1 வந்து அங்கால நொட்டாயினால் எங்களுக்கு வார பெருமானம் என்ன? 0. ஸோ கியூண்ட விளைவு எங்களுக்கு 0. அந்த 0 ஆனது அப்படி எங்களுக்கு இங்க வருது. கிளியர்? ரைட். இப்ப 0வோட 0 பெருக்குனா 0, 0ட பார் என்ன பிள்ளைகள்? 1. அப்ப கியூட பார் எங்களுக்கு என்ன? 1. அந்த 1 எங்களுக்கு மேல போகும் பிள்ளைகள். மேல போனா 1ஓட 1 பெருக்குனா 1, 1ட பார் எங்களுக்கு என்ன? 0. ஸோ கியூண்ட விளைவு எங்களுக்கு என்ன? 0. இதே போல கடைசி ஸ்டெப்ஸ் நீங்க பாத்தீங்களா இருந்தா, ரைட்? கடைசி ஸ்டெப்ஸ்ல பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு எஸ்ஸுக்கு வந்து 1 போகுது. அதே போல ஆருக்கும் என்ன போகுது பிள்ளைகள்? 1 போகுது. இந்த எஸ்ஸுட 1 அங்கால நொட்டாயின வார பெருமானம் என்ன? 0. ஸோ கியூண்ட விளைவு எங்களுக்கு 0. இந்த 0 ஆனது எங்களுக்கு கீழே வரும் பிள்ளைகள். கீழே வருமாக இருந்தா 0வோட 1 பெருக்குனா எங்களுக்கு 0, 0ட பார் எங்களுக்கு என்ன பிள்ளைகள்? 1. இந்த டைம் வார ரிசல்ட் எங்களுக்கு என்ன? 1. ரைட்? ஐ திங்க் தேர் இஸ் எ மிஸ்டேக். ஸோ அகைன் செய்யறோம் பாருங்க. எங்களுக்கு 1, 1 போகுது பிள்ளைகள். இந்த 1 வந்து அங்கால நொட் ஆகுது. நொட்டான வார பெருமானம் எத்தனை? 0. ரைட்? அண்ட் 0 அப்படி இங்க எனக்கு வருது. இங்க வருமாக இருந்தா பிள்ளைகள் 0 எனக்கு இங்க வருது. இங்க வந்தால் 0வோட இங்க நாங்க 1 வழங்குறோம். 0வோட 1 பெருக்குனா பிள்ளைகள் 0, 0ட பார் என்ன? 1. ரைட் தான் செஞ்சது. ஓகே, ஃபைன். ஸோ எங்களுக்கு வந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரிசல்ட் ஒன்று எங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள். இதுல நிலைகள் அப்படின்னு சொல்ற ஸ்டேட் இருக்கு தானே பிள்ளைகள், அந்த ஸ்டேட்டை பத்தி நாங்க பார்க்கலாம். ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா நாங்க ஸ்டேட்டை பார்க்கும்போது பிள்ளைகள் ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று சொல்றோம் பாருங்க, ஒரு விவரணம் உண்டு. இந்த ஸ்டேட்டை நாங்க போறதுக்கு எங்களுக்கு சில முக்கியமான காரணிகள் இருக்கு பிள்ளைகள், சில முக்கியமான பார்ட். என்னென்ன முக்கியமான பார்ட் அப்படின்னு சொன்னா, நாங்க சில நிபந்தனைகளை நாங்க பார்க்கணும். கியூவின் விளைவு இருக்கு தானே, கியூட விளைவு ஒன்றா இருக்கும்னு சொன்னா அந்த நிலையை நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் செட் நிலை. கியூட ரிசல்ட் ஒன்றா இருக்கும்னா செட் நிலை. கியூட ரிசல்ட் ஆனது 0 இருக்கும்னு சொன்னா இதை நாங்க ரீசெட் நிலை என்று சொல்லுவோம். ரைட்? செட் நிலை மற்றும் ரீசெட் நிலை. கியூ கொண்டா செட், கியூக்கு 0 பிள்ளைகள் ரீசெட். அப்ப முதலாவது நிலையில பாருங்க, கியூக்கு எங்களுக்கு 1 இருக்கு. அப்ப இது செட் ஆண்டு பார்த்தா இது செட் இல்ல. இந்த நிலையை நாங்க சொல்லுவோம் இன்வேலிட் என்று சொல்லி. இன்வேலிட், செல்லுபடியற்ற நிலை உண்டு. ஏன் அது இன்வேலிட் என்று சொன்ன பிள்ளைகள் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. செட் வந்து 0வா இருக்கு, ஆர் வந்து 0வா இருக்கு, கியூவும் கியூஆரும் எங்களுக்கு 1 கிடைக்குது. பொதுவா பிள்ளைகள் இப்படியான இந்த பிளிப் ஃப்ளாப் சர்க்யூட் வந்து எதுக்கு உருவாக்குறேன்னா லைக் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்காக. எதுக்காக? ஸ்விட்ச் கண்டிஷன். அங்க ஸ்விட்ச் மாதிரி தான் சொல்ல போனா அங்க ஸ்டேட்டை வந்து நிலைகளை வந்து சேமிக்கிறதுக்காக தான் பிள்ளைகள் இவங்க வந்து யூஸ் பண்றது. உதாரணமா உங்களோட போன்ல பாருங்க, வால்யூம் அப்புக்கும் பட்டன் இருக்கும், வால்யூம் டவுனுக்கும் பட்டன் இருக்கும். நாங்க வால்யூம் அப் பண்ண பாருங்க வால்யூம் எங்களுக்கு கூடும், வால்யூம் டவுன் பண்ண இதை பிரஸ் பண்ண பாருங்க வால்யூம் எங்களுக்கு குறையும். நான் ரெண்டையும் பிரஸ் பண்ணாட்டி எந்த ஃபங்க்ஷனும் நடக்காது. கரெக்டா? ரெண்டையும் ஒரே டைம்ல பிரஸ் பண்ணாலும் எந்த ஃபங்க்ஷனும் நடக்காது. ஒன்று நான் வால்யூம் அப் பண்ணணும் பிள்ளைகள், இல்லையா டவுன் பண்ணணும். ரெண்டையும் ஒரே நேரத்துல பிரஸ் பண்ணாலும் நடக்காது, ரெண்டையும் பிரஸ் பண்ண விட்டாலும் நடக்காது. இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ரெண்டையும் நான் பிரஸ் பண்ணல, ஆனா ரெண்டுக்கும் எங்களுக்கு அவுட்புட் கிடைக்குது. இது சரியா? பிழை. அதனால இந்த ஸ்டேட்டஸை நாங்க சொல்லுவோம், இந்த ஸ்டேட்டுக்கு பேர் பிள்ளைகள் இன்வேலிட். அப்ப 2 0 வந்து உள்ளீடாக 2 விளைவுகளுக்கு கொண்டு வந்தாலோ, அல்லது 2 1 எங்களுக்கு இன்புட்டா போயிட்டு விளைவானது 2 0 வந்தாலோ இந்த ஸ்டேட்டஸை நாங்க சொல்லுவோம் இன்வேலிடான ஸ்டேட் என்று சொல்லி. ஓகே, ரைட். எங்களுக்கு இங்க கியூல வந்து 1 இருக்கு பிள்ளைகள், கியூ கொண்டு வந்து இதை சொல்லுவோம் நாங்க செட் நிலை. கியூக்கு 0 வந்திருக்கு, அதனால இவரை சொல்லுவோம் நாங்க ரீசெட் நிலை. கீழக்கும் பாருங்க, இங்கேயும் எனக்கு கியூக்கு 0 வந்திருக்கு பிள்ளைகள். பட் இருந்தாலும் மேலுக்கு வந்து சேம் ரிசல்ட் தான் எங்களுக்கு கீழுக்கு வந்திருக்கு. ரைட்டா? சோ மேல வந்த விளைவு எங்களுக்கு மாறல, இங்க வந்த விளைவு தான் இங்கேயும் வந்திருக்கு. அதனால இந்த நிலையை நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் நாட் சேஞ்ச்ட் அப்படின்னு சொல்லி. கிளியர்? மாறல. வெரி சிம்பிள். இவ்வளவுதான் நாங்க ஃபிளிப் ஃப்ளாப் பத்தி பார்க்க இருக்குது பிள்ளைகள். இது NAND கேட். ரைட்?
இப்ப நான் நோர் கேட்டை பயன்படுத்தி எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. நோரும் வந்து பயங்கர சிம்பிள் பிள்ளைகள். இதே மாதிரி தான் நோரும் எங்களுக்கு வரப்போகுது. சோ நோர் கேட்டை பத்தி சொல்றோம் பாருங்க. நோர்ன்னு உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். நோர் அமைந்து காணப்படுற மெத்தட் வந்து இப்படி ஓர் கேட்டோட நாட் கேட் சேர்ந்தது யார் எங்களுக்கு நோர் கேட். ஏஐயும் பிஐயும் இன்புட்டா வழங்கினால் எங்களுக்கு வார் அவுட்புட் பிள்ளைகள் ஏ சக பி முழுவதின் பார். இதுதான் எங்களோட நோர் கேட். ஓகே, சோ இதை பயன்படுத்தி நாங்க எங்களுக்கான ஃபிளிப் ஃப்ளாப் நாங்க அமைப்பமாக இருந்த பிள்ளைகள். இது ஒரு நோர் கேட். ஓகே, அதே மாதிரி கீழக்கு ஒரு நோர் கேட், ரைட், இங்கால ஒரு நோர் கேட். இப்ப எங்களுக்கு இந்த கேட் ஆனது பிள்ளைகள், இந்த இதில் அவுட்புட் ஆனது எங்களுக்கு இதுக்கு இன்புட்டா வரும். ஃபைன், ரைட். அதே மாதிரி இவரால் அவுட்புட்டா வருது எங்களுக்கு இங்கால இன்புட்டா போகுது. ஓகே, இப்ப நான் இவர் ஆர் எடுக்கேன், இவரை நான் எஸ் எடுக்கேன். இவர் எங்களுக்கு கியூ, இவர் யார பிள்ளைகள் கியூ பார். நாங்க வளமையை புள்ள டூ போடலாம். எங்களுக்கு எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி 2 விதமான இன்புட் இருக்கு. அண்ட் தென் கியூ பார் சொல்லி 2 விதமான அவுட்புட் இருக்கு. ஃபைன், அந்த 4 நிலைகளையும் நாங்க போடலாம். இது எங்களோட ஸ்டேட்டஸ். ஓகே, ஸ்டேட்டஸ் அல்லது ஸ்டேட் டன். இதுல பாருங்க பெருமானம் நாங்க போடலாம் பிள்ளைகள் 0101 அண்ட் தென் 0011. முதலாவது ஸ்டெப்ஸ்ல பாருங்க எஸ்ஸுக்கு 0, எஸ்ஸுக்கு 0, ஆருக்கும் 0. இப்ப எங்களுக்கு 0 அங்கால நொட்டாயினா வார பெருமானம் என்ன பிள்ளைகள் 1. 0 நொட்டாயினால் வார பெருமானம் என்ன 1. அந்த 1 அப்படி எனக்கு கீழே வரும் இல்லையா, அந்த 1 அப்படி எங்களுக்கு கீழே வரும் பிள்ளைகள். கீழே வந்தா இது நோர் கேட். நோர் வந்து கூட்டி போட்டு பார் போடும். ஒன்றோட 0 கூட்டினா பிள்ளைகள் 1, ஒன்றோட பார் எங்களுக்கு என்ன 0. அதனால கியூவின் பார் எங்களுக்கு யாரா இருக்கும் பிள்ளைகள் 0. ரைட், அந்த 0 எங்களுக்கு அப்படியே மேல போகும் பிள்ளைகள். போனால் 0வோட 0 கூட்டினா 0, 0வோட பார் எங்களுக்கு என்ன 1. ஸோ கியூண்ட ரிசல்ட் எங்களுக்கு என்ன. அடுத்த இரண்டாவது நிலையில எஸ்ஸுக்கு 0, ரைட், எஸ்ஸுக்கு 0 போகுது. அண்ட் தென் ஆருக்கு பாத்தீங்களா பிள்ளைகள், ஆருக்கு எங்களுக்கு 1 போகுது. எஸ்ஸுக்கு 0, ஆருக்கு எங்களுக்கு 1. இப்ப அந்த 1 எங்களுக்கு அங்கே நொட்டாயினா பிள்ளைகள் வார ஆன்சர் வந்து 0. அப்ப கியூவின் ரிசல்ட் எங்களுக்கு 0. அந்த 0 ஆனது அப்படி எனக்கு இங்க வருது பாருங்க. 0வோட 0 கூட்டினா 0, 0வோட பார் என்ன பிள்ளைகள் எங்களுக்கு 1. ஸோ கியூட பார் கூட எனக்கு கிடைக்கிறது பாருங்க 1. அந்த 1 அப்படியே மேல போவார். மேல போனா 1ஓட 1 கூட்டினா 1, 1ஓட பார் என்ன பிள்ளைகள் 0. அதுவும் எங்களுக்கு கரெக்ட். ரைட், இதே போல பாருங்க எங்களுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எஸ்ஸுக்கு வந்து 1 போகுது. எஸ்ஸுக்கு வந்து 1 போகுது. பட் ஆருக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 0 போகுது. அப்ப இந்த 0 அங்கே நொட்டாயினா வார பெருமானம் என்ன எங்களுக்கு 1. ஓகே, 0 நொட்டாயினா வார பெருமானம் 1. அந்த 1 அப்படி எங்களுக்கு இங்க வருது பிள்ளைகள். அப்ப இது எங்களுக்கு யாரு 1. அந்த ஒண்டையும் கூட்டினா பிள்ளைகள் 1. ஓகே, ஒண்டையும் கூட்டினா 1. 1ஓட பார் எங்களுக்கு என்ன 0. ஸோ கியூட பார் எங்களுக்கு என்ன 0. அந்த 0 அப்படி எங்களுக்கு மேல போகும். மேல போனா 0வோட 0 கூட்டினா 0, 0ஓட பார் என்ன பிள்ளைகள் 1. அப்ப கியூண்ட ரிசல்ட் என்ன எங்களுக்கு 1. வெரி சிம்பிள். அதே போல ஃபைனல் ஸ்டெப்ஸை பாருங்க. எஸ்ஸுக்கு 1 போகுது பிள்ளைகள். எஸ்ஸுக்கு 1 போகுது. அதே மாதிரி ஆருக்கும் என்ன போகுது பிள்ளைகள் 1 போகுது. அந்த 1 அங்கால நொட்டாயின வார பெருமானம் எத்தனை 0. அப்ப கியூவின் ரிசல்ட் எங்களுக்கு 0. அந்த 0 ஆனது அப்படின்னு இங்க வருது பாருங்க 0. 0வோட 1 கூட்டினா பிள்ளைகள் எங்களுக்கு 1. 1 அப்படி அங்கால நொட்டாயின யாரு கிடைக்கும் பிள்ளைகள் 0. வெரி சிம்பிள் பாருங்க. இந்த 0 அப்படியே மேலுக்கு போகும். மேலுக்கு போனா 0வோட 0 கூட்டினா 0, 0ஓட பார் என்ன பிள்ளைகள் எங்களுக்கு 0வோட 1 கூட்டினா எங்களுக்கு 1, 1 பார் எங்களுக்கு என்ன 0. வெரி சிம்பிள் பாருங்க. கடைசி ஸ்டெப்ஸ் எஸ்ஸுக்கு 1 போகுது, ஆருக்கு 1 போகுது. ஆறுட 1 பிள்ளைகள். இந்த ஆறுட 1 இருக்கு பாருங்க. ஆறுட 1 ஆனது எங்களுக்கு அங்கே நொட் ஆகினா வார பெருமானம் 0. டன். அந்த 0 எனக்கு இங்க வருது பிள்ளைகள். இப்ப 0வோட 1 கூட்டினா எங்களுக்கு வாரது பிள்ளைகள் 1. 1ஓட பார் எங்களுக்கு என்ன 0. அப்ப கியூட பார் எங்களுக்கு என்ன 0. அந்த 0 எனக்கு இங்க போகும். போனால் 1ஓட 0 கூட்டினா பிள்ளைகள் 1, 1ஓட பார் எங்களுக்கு என்ன 0. வெரி சிம்பிள். நாங்க பார்த்தோம் கியூக்கு 1 வந்தா செட் நிலை, ஆகவே இது செட். கியூக்கு 0 வந்தா ரீசெட் நிலை, ஆகவே இது ரீசெட். வெரி சிம்பிள். இங்க பாருங்க மூணாவது நிலையில எங்களுக்கு கியூ கொண்டு வந்திருக்க பிள்ளைகள். செட் வந்து ஆல்ரெடி வந்துட்டு எங்களுக்கு மேலுக்கு வந்த சேம் அவுட்புட் தான் பிள்ளைகள் கீழுக்கு வந்திருக்கு. அதனால இதை சொல்லுவோம் நாங்க பெருமானம் மாறல, நாட் சேஞ்ச். 2 1 வந்திருக்கு. 2ஐயும் ஒருமிக்க பிரஸ் பண்றேன். பட் எந்த அவுட்புட் நடக்கல. இது இன்வேலிடான ஸ்டேட். கிளியர், ரைட். வெரி சிம்பிள். இவ்வளவுதான் எங்களுக்கு ஃபிளிப் ஃப்ளாப். இதை தவிர வேற எதுவுமே இல்லை பிள்ளைகள். நாங்க கையால போட்டு பார்த்து அழகா செஞ்சு பார்த்தோம்னா சரி. ஓகே,
நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து அந்த எக்ஸாம் பேப்பர் ஒருக்கா செஞ்சு காட்டுறேன் பாருங்க 2023. இது கடும் சிம்பிளான கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் அழகா செஞ்சு காட்டுறேன் பாருங்க எவ்வளவு சிம்பிளா போட்டிருக்காங்கன்னு சொல்லி. ரைட், இதுல எங்களுக்கு தரப்படுத்த பிள்ளைகள் நார் கேட்டை பயன்படுத்தி ஒரு எழுபேழு தர்க்க சுற்று. ஓகே, பிளிப்ல வந்து யாரை பேஸ் பண்ணி தந்திருக்காங்கன்னா நார் கேட்டை பேஸ் பண்ணி. ரைட், சோ இதுல நாங்க பார்க்க வேண்டிய முக்கியமான பார்ட் பிள்ளைகள், அந்த வசனங்களை நாங்க ஒழுங்கா வாசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நாங்க போட்டோம்னா சரி. இந்த வசனம் வாசிச்சு நாங்க அந்த பெருமானங்களை அப்ளை பண்றதுலாம் பிள்ளைகள் எங்களுக்கான திறன் இருக்கு. அதை நீங்க ஒழுங்கா போட்டீங்கன்னு சொன்னா அங்க எல்லா பாட்டையும் நீங்க செய்யலாம். சரியா? ஃபைன். ஸோ கைஸ், நான் இப்போ இந்த பெருமானங்களை எங்களுக்கு சேர்க்கும் தந்திருக்காங்க. எங்களுக்கு இங்க ஸ்டேட்மெண்ட் வைஸ் தந்திருக்காங்க பாருங்க. அந்த வசனங்களை வாசிச்சு நாங்க அப்ளை பண்ணோம்னா சரி பிள்ளைகள். அதுல முதலாக பாருங்க, தரப்பட்ட எழுவேல் சுற்றை கருதுக. உள்ளீடு எஸ் ஆனது ஒன்று எனவும், உள்ளீடு எஸ் வந்து எங்களுக்கு யாரு பிள்ளைகள்? 1. உள்ளீடு எஸ் ஆனது ஒன்று எனவும் ஆறானது 0 எனவும் கொள்க. எஸ் வந்து ஒன்றாம், ஆர் வந்து 0. வெளியீடு கியூ யாதாக இருக்கும்? வெளியீடு கியூ யாதாக இருக்கும்? கியூ வந்து இங்க இருக்கு, ரைட். ஆர் வந்து அங்கால் நொட்டாயினா வார பெருமானம் என்ன பிள்ளைகள்? 1. அப்ப கியூட ரிசல்ட் எங்களுக்கு என்ன? 1. டைரக்டா நாங்க போட்டுடலாம் இல்லையா? முழுசா செஞ்சு பார்க்க போறீங்கன்னா பாருங்க, அந்த 1 எங்களுக்கு அப்படியே கீழே வரும் பிள்ளைகள். வந்தால் ஒண்டையும் கூட்டினா ஒன்றுட பாருன்னு 0. அப்ப கியூ பார் எங்களுக்கு 0. அந்த 0 எங்களுக்கு மேல போகும் பிள்ளைகள். மேல போனா எங்களுக்கு இங்கால 0. 0வோட 0 கூட்டினா 0. 0ட பார் எங்களுக்கு என்ன? 1. எப்படி பார்த்தாலும் ஒன்றுதான். ரைட். இப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. அப்ப முதலாவதுல சொல்லியிருந்தாங்க பிள்ளைகள், முதலாவது எங்களுக்கு உள்ளீடு எஸ் வந்து ஒன்றா, உள்ளீடு எஸ் வந்து ஒன்றா, ஆர் வந்து எத்தனையாம் எங்களுக்கு? 0. ரைட், இது முதலாவது ஸ்டெப்ஸ். இப்ப ரெண்டாவது கொஸ்டினை பாருங்க. இப்பொழுது உள்ளீடு எஸ் ஆனது 0 மாற்றப்பட்டால், உள்ளீடு எஸ் வந்து 0 மாறுது. அப்ப ஒன்றா இருந்த எஸ் வந்து இப்ப யாரா மாறுது பிள்ளைகள்? 0 மாறுது. கியூவின் விளைவு யாராக இருக்கும்? ஆர் மாறிட்டா? ஆர் மாறல. ஆர் எப்படி இருக்கு? 0 தான் இருக்கு. உள்ளீடு எஸ் தான் 0 மாத்துறாங்க, ஆர் மாறல. அப்ப ஆர் ஆனது பிள்ளைகள் அங்கால நொட்டாயினா வார பெருமானம் எத்தனை? 1. அப்ப கியூன்ற ரிசல்ட் எங்களுக்கு என்ன பிள்ளைகள்? 1. நாங்க நேரடியா போடலாம். அந்த 1 ஆனது எங்களுக்கு அப்படியே கீழே வரும் பிள்ளைகள். ஒன்றோட 0 கூட்டினா 1, ஒன்றோட பார் எங்களுக்கு என்ன? சைஃபர். கியூட பார் எங்களுக்கு என்ன? சைஃபர். அந்த சைஃபர் நாங்க மேலே கொண்டு வந்த பிள்ளைகள். 0வோட நாங்க 0 கூட்டினா 0, 0ட பார் எங்களுக்கு என்ன? 1. எப்படி பார்த்தாலும் ஒன்றுதான். இப்ப ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. இந்த டைம் ஆர் ஆனது ஒன்றாக மாற்றப்பெற்றால் அப்படின்னு சொன்னா, இந்த இருக்கக்கூடிய 0 ஆனது எனக்கு யாரா மாறுது பிள்ளைகள்? 1 மாறுது. இப்ப ஆரோட புது பெருமானம் எங்களுக்கு 1. கியூவின் விளைவு யாராக இருக்கும்? எஸ் மாறுமா? எஸ் மாறல. ஆர் தான் மாத்துறாங்க. அப்ப எஸ் எங்களுக்கு 0 தான் இருக்கும். அந்த 1 எங்களுக்கு அங்க நொட்டான வார பெருமானம் என்ன பிள்ளைகள்? 0. சோ இந்த டைம் எங்களுக்கு வார ரிசல்ட் 0. 1 நொட்டாயினா வாரது எங்களுக்கு 0. அந்த 0 எங்களுக்கு அப்படி இங்க வந்தால் 0வோட 0 கூட்டினா 0, 0ட பார் எங்களுக்கு 1. அந்த 1 அப்படியே மேல போகும். ஒன்றோட ஒன்றை கூட்டினா 1, ஒன்றோட பார் என்ன பிள்ளைகள்? 0. எப்படி பார்த்தாலும் சரி. கேட்டது கியூ தானே, இது எங்களுக்கு ஹாப்பி. பிகாஸ் எங்களுக்கு எந்த விதமான லூப்பிங் நாங்க பண்ணி பார்க்க தேவையில்ல பிள்ளைகள். கியூ பாருக்கெல்லாம் போட்டு பார்க்கவே தேவையில்லை. நாங்க நேரடியாகவே எங்களோட பெருமானத்தை கொடுக்கலாம். ஆனா இதுல கொஸ்டின்ல நீங்க செய்யக்குள்ள பிள்ளைகள் அவதானிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், எனக்கு உள்ளீடு எஸ் சமன் 1 ஆர் சமன் 0. ரைட், இங்க இருந்து மாத்தி போயிடுறாங்க. ஓகே, மாத்திடாதீங்க. நீங்க மேலுக்கு இருந்து செஞ்சுட்டு வாங்க. கவனம். ரைட், எங்களுக்கு மேலுக்கு இருந்து செஞ்சுட்டு வரது பெட்டர் பிள்ளைகள். அந்த சொன்ன எங்களுக்கு இருக்க ஆர்டர் படி செஞ்சுட்டு வரது பெட்டர். நீங்க அதுக்கேற்ற மாதிரி அழகா செஞ்சுட்டு வாங்க. வெரி சிம்பிள் கொஸ்டின். நான் இதுக்கு பிறகு வர வீடியோ கிளாஸஸ்ல பிள்ளைகள் நான் வந்து உங்களுக்கு பூலியன் விதிகளை பயன்படுத்தி சுருக்குறது எப்படி என்று சொல்லி அதுக்கான ட்ரிக்ஸோட ஷார்ட்கட் மெத்தட் எல்லாம் சொல்லி நான் உங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி விடுவேன். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குமென்னா கமெண்ட்ஸ்ல நீங்க போடுங்க. மறக்காம அண்ட் இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் சொன்ன பிள்ளைகள் மற்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி கொஞ்சம் நீங்க மேக்ஸிமம் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களோட கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. நான் அதெல்லாம் உங்களுக்கு டீச் பண்ணி வைக்கணும். ஓகே, ரைட், பாய்.